Okay. Now mass communication 8.5 growth of language newspaper. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு நியூஸ் பேப்பர், தென் தட் இஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பர், தென் நேஷ்னல் நியூஸ் பேப்பர், தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியூஸ் பேப்பர், தென் ரீஜனல் நியூஸ் பேப்பர். இப்போ வந்து growth ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படி பார்க்க போகிறோம். எப்படி இந்த நியூஸ் பேப்பர் க்ரோ ஆச்சு அப்படின்ட்டு. The reason for the growth of newspaper in India that we have studied so far are equally applicable for the growth of language newspaper. But there are some other factors that helped the rise of the later. During the early days, the language press was looked down upon a vernacular dailies by the English press, but with the rise of emergence of the language media as a major force, this impression has changed. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வரைக்கும் நம்ம growth ஆஃப் நியூஸ் பேப்பர் பற்றி பார்த்துருக்கோம். growth ஆஃப் நியூஸ் பேப்பர் எப்படின்னாக்கா, ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுனாக்கா, இந்த growth ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து லாங்குவேஜ் நியூஸ் பேப்பரோட தான் பெரிய லெவலில் க்ரோ ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் தான் இந்த நியூஸ் பேப்பரோட growth ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரைஸ் ஆயிடுச்சு. அது என்னென்னா, ஆரம்ப காலத்தில் டியூரிங் த ஏர்லி டேஸ், ஆரம்ப காலத்தில் லாங்குவேஜ் ப்ரெஸ் வந்து ரொம்ப வர்னாக்குலர் டெய்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. வர்னாக்குலர் டெய்லிஸ்னாக்கா லுக்ட் ஆன் டவுன் அப்பான் ஆஸ் அ வர்னாக்குலர். அது வந்து ஒரு அவ்வளோவா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லாத மாதிரி ஒரு வர்னாக்குலர் டெய்லிஸ் மாதிரி இருந்துச்சு. பை த இங்கிலீஷ் ப்ரெஸ், அதாவது இங்கிலீஷ்காரங்க பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷை தான் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தேவைப்பட்டுச்சு எல்லாத்துக்கும். ஸோ இந்த ரீஜனல் லாங்குவேஜ் வந்து பெரிய லெவலில் மீடியாவில் ஒரு மேஜர் ஃபோர்ஸாக இருந்தது இந்த நியூஸ் பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் எக்கனாமி இஸ் பேசிக்கலி அ ரூரல் எக்கனாமி. More than 60% of our population lives in the rural areas. According to survey by National Sample Survey Organization, more than 16 crore households live in the rural areas. ஸோ 60% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாஸ் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரூரல் ஏரியாஸ்னால் கிராமப்புறத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இட்ஸ் அ நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இவங்க ஒரு ஆர்கனைசேஷன், சர்வே எடுக்கிற ஆர்கனைசேஷன் நேஷ்னல் லெவலில். இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, 16 crores வீடுங்க வந்து ரூரல் ஏரியாஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் இந்த சர்வே வந்து மோர் தென் 20 years எடுத்த சர்வே. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்டேட்டான சர்வே என்னன்னு தெரியும். த பேராடிம் ஷிஃப்ட், பேராடிம்னாக்கா ரொம்ப அப்நார்மல், ரொம்ப அதிகப்படியான ஷிஃப்ட்னா சேஞ்ச். த பேராடிம் shift has been visible in the rural population over the past 50 to 60 years. Indian farmers who were classified as born in debt, live in debt and die in debt have become one of the most influential customer groups in the society now. Their income levels have increased, and along with that, taste and preference have also shown changes. This advance of the rural mass has resulted in the growth of language newspaper. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்தியனோட பாப்புலேஷன் வந்து போன 50 to 60 இயர்ஸில் பெரிய லெவலில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அவங்களோட டேஸ்ட்டில், அவங்களோட லைஃப் ஸ்டைலில், அவங்க இன்கமில் வந்து பெரிய லெவலில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஷிஃப்ட்னாக்கா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இதை நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா, அவங்க கடன்லேயே பிறந்து, கடன்லேயே வாழ்ந்து, கடன்லேயே சாகிற ஒரு கூட்டம் ஃபார்மர்ஸ் கூட்டம் அப்படின்னு இருந்துச்சு. பட் இன்றைக்கி நிலைமை பார்த்திங்கனாக்கா, அவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு சொசைட்டிக்கு கன்சியூமர் குரூப்புங்கிற ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க இன்கம் லெவல் வந்து அதிகமாக இருக்குது கம்பேரிங் டு 50 years and 60 years முன்னாடி. அவங்க டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸும் மாறி இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் ரூரல் மாஸ், அதாவது கிராமத்தில் வந்து இந்த அளவுக்கு அட்வான்ஸான சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. A marked change in the coverage of local news by newspaper is another reason for the growth of language newspapers. Earlier, national and international news dominated in Indian press, but the experiment by some newspapers, especially in the southern states, of covering local news with prominence gave a big boost to their circulation. Newspapers from the other parts soon copied this. Newspapers started covering issues that were concerned with the ordinary people. The rural people found that there is a medium to express their grievance and aspiration. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த சேஞ்ச், இந்த லோக்கல் நியூஸ் பேப்பரோட சேஞ்சு வந்து பெரிய க்ரோத் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா,
ஆரம்ப காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் இந்தியன் பேப்பரில் டாமினேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் நியூஸ்னாக்கா மற்ற கண்ட்ரியில் என்ன நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் பார்த்திங்கனாக்கா ஒரு சில நியூஸ் பேப்பர் வந்து மெயினாக சதர்ன் நியூஸ் பேப்பர், சதர்னாக்கா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னாக்கா அவங்க உள்ளூர் நம்ம ஊரில் இருக்கிற நியூஸ் பேப்பரை அந்தந்த ஊருக்கார மக்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது பெரிய லெவலில் அவங்க சர்க்குலேஷனுக்கு பூஸ்ட் ஆச்சு. ஏன்னா மக்கள் வந்து அவங்கவுங்க ஊர் பற்றி தெரிஞ்சிக்க ஆர்வத்தில் இருந்தாங்க. அது பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு. இதுவே வந்து அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் இருந்த மற்ற நியூஸ் பேப்பர்ஸும் காப்பி அடித்தாங்க. அது மூலமாக பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து லோக்கலில் நடக்கிற இஷ்யூஸ், ஆர்டினரி பீப்புளுக்கு என்ன தேவையோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் கவர் பண்ணாங்க. கவர் பண்ணி பார்த்திங்கனாக்கா அது பெரிய லெவலில் சக்ஸஸும் ஆனாங்க. இன்றைக்கும் அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது நியூஸ் பேப்பரில். இது மூலமாக பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட விஷயத்தை பிடிக்கலைங்கிற விஷயத்துக்கும் சொல்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஃப் growth ஆஃப் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா, ரீஜனல் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. நெக்ஸ்ட், starting of multiple editions was another factor that resulted in the growth of language press. Earlier newspapers were confined to state capital cities only, but as more and more potential readers emerged from other areas, newspaper owners started edition from even district centers. Thus, multiple editions of newspaper were brought out. ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கனாக்கா மல்டிபிள் எடிஷன்ஸ் வந்து க்ரோத்தாக இருந்துச்சு லாங்குவேஜ் ப்ரெஸ்ஸில். மல்டிபிள் எடிஷன்ஸ்னாக்கா ஒரே நியூஸ் பேப்பர் நிறைய எடிஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்ன ஆச்சுன்னா ஆரம்ப காலத்தில் வெறும் ஸ்டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியானா சென்னையிலேருந்து மட்டும்தான் நியூஸ் பேப்பர் எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு இதாகிட்டு இருந்துச்சு, சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா வெறும் சென்னை நியூஸ் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. லோக்கலில் இப்போ நம்ம சேலம் நியூஸோ இல்லை ஆத்தூர் நியூஸோ கள்ளக்குறிச்சி நியூஸோ இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுனாக்கா நிறைய ரீடர் வந்து வளர ஆரம்பித்ததுனால நியூஸ் பேப்பர் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கனாக்கா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்கனாக்கா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு சென்டர் போட்டாங்க, ப்ரெஸ் போட்டாங்க. அங்கே அவங்க வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர், இப்போ சேலம்னாக்கா சேலத்து நியூஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணாங்க, ஆத்தூர்னா ஆத்தூர் நியூஸ் மட்டும் பப்ளிஷ், ஆத்தூர் கம்ஸ் அண்டர் சேலம் அது விஷயம். இப்போ ஈரோடுனாக்கா ஈரோடு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இது பண்ணதுனால பப்ளிஷ் பண்ணதுனால அவங்க நியூஸ் பேப்பர் வந்து பெரிய லெவலில் மல்டிபிள் எடிஷனில் வந்து மக்களிடையே ரீச் ஆச்சு. அது ஒரு நல்ல பூம் ஆச்சு நியூஸ் பேப்பர் க்ரோ ஆகிறதுக்கு. த பூம் இன் advertising also helped in growth of language press. The rural mass turned out to be the biggest market for any product. For attaching them, advertisers were forced to give advertisement in local papers. This in turn resulted in an increase of revenue for a language newspaper. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரீஜனல் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட்டு, இன்னொன்று நியூஸ் பேப்பர் வந்து பூம் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட். லோக்கல் ஆளுங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நிறைய சர்க்குலேஷன் ஆனதுனால அங்கே இருக்க லோக்கல் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க இந்த லோக்கல் ரீஜனல் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க பிஸ்னஸ்ஸு. ஸோ அது மூலமாக அவங்க பிஸ்னஸும் பெரிய லெவலில் டெவலப் ஆச்சு. அது மூலமாக பார்த்திங்கனாக்கா இந்த நியூஸ் பேப்பரும் பெரிய லெவலில் ரெவென்யூ பார்க்க ஆரம்பிச்சு, ரெவென்யூனா இன்கம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு நல்ல க்ரோத்தாக இருந்தது அப்படிங்கிறாங்க. ஓகே, தேர் ஆர் சம் இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் த்ரீ ரீசன் ஃபார் நியூஸ் பேப்பர் பூம் இன் இந்தியா. ஸோ 3 ரீசன் இந்தியாவில் ஏன் எப்படி பூம் ஆச்சு நியூஸ் பேப்பர் அப்படின்ட்டு நீங்கள் எழுதி அனுப்பணும். தென் கிவ் 3 ரீசன்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. இது இப்போ நம்ம படித்தது ஏதோ 3 ரீசன் இந்தியாவில் வந்து லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் க்ரோத் ஆனதுக்கு. வாட் ஆர் த மல்டிபிள் எடிஷன்ஸ்னால் என்ன? இதோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நீங்கள் எழுதி அனுப்பணும். Okay. Any doubts in this?